வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் வித் ஃப்ராங்க். ஸோ நம்ம போன சீரீஸில் பார்த்தோம் எத்தோப்பியாவோட லேண்ட் ஆனது. ஸோ டிரான்சிட்டில் நம்ம வெயிட் பண்ணதை வந்து பார்த்தோம். ஸோ இந்த சீரீஸில் நம்ம டிரான்சிட் ஆகுறதுலேருந்து நம்மளுடைய கனெக்டிங் ஃப்ளைட் எடுத்து இங்கேருந்து உகாண்டா போகிறது நம்ம பார்க்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, இந்த ஏர்போர்ட்டில் எங்கே திரும்பினாலும் இந்தியன்ஸ் மூஞ்சாக தான் இருக்குது. என்னடா இங்கே இது இந்தியாவா உகாண்டாவா இல்லை எத்தியோப்பியாவா அப்படின்னு ஒரு டவுட்டே ஆகிடுச்சு. எங்கே பார்த்தாலும் நம்ம ஆளுங்க தான் உக்காந்துக்கிறாங்க. ஸோ பாருங்கள் மக்கள், ஆஃப்ரிக்காவில் எவ்வளோ பேர் வேலைக்காக வராங்க, எல்லாம் இந்தியாவிலேருந்து வராங்க. நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லோருடைய முகத்தையும் பார்த்து, நம்ம இந்தியன்ஸை வந்து ஆஃப்ரிக்காவில் பார்க்குறதுக்கு. நம்மளுடைய போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லெட்ஸ் கோ உகாண்டா. ஸோ என்டேபே உகாண்டா. கம்பாலா தான் வந்து கேபிட்டல், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். உகாண்டாவோட கேபிட்டல் கம்பாலாவில் ஏர்போர்ட் இல்லை. ஸோ கம்பாலாவிலேருந்து வெளியே இருக்கிற ஒரு பிளேஸ் தான் என்டேபேயில் தான் வந்து ஏர்போர்ட் இருக்குது. ஸோ நம்ம ஃப்ளைட் எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் நம்ம லேண்ட் ஆக போகிறது நெக்ஸ்ட்டு என்டேபே. ஸோ என்டேபேயில் வந்து போயிட்டு அங்கேருந்து கம்பாலா நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கம்பாலாவிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நம்மளை பிக்கப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுவாங்க வெளியே. போயிட்டு நம்ம இது பண்ணுவோம். போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் தான் வந்து லாஸ்ட் ஆள் இதில் போர்ட் ஆகுறது. இந்த ஃப்ளைட் வந்து ஒரு சின்ன ஃப்ளைட் தான், சின்ன ஏர்லைன்ஸ். ஸோ நான் இதுலேயும் வந்து விண்டோ தான் கேட்டுருக்கிறேன். விண்டோ கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே அங்கே உக்காந்து விண்டோலேருந்து நம்ம கொஞ்சம் வீடியோஸ் எடுக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் வந்து லக்கேஜை தூக்கி அடிப்பாங்க. இது பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக தூக்கி போடுறாங்க. நான் இதை பார்க்கும்போது சரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, எப்படி லக்கேஜை வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளதை விட பெட்டராக இல்லை நம்மளதை விட மோசமாக அப்படின்ட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்த வரைக்கும் இது ஏதோ பெட்டர் மாதிரி தான் தெரிஞ்சுது. கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வருது மேலே. பெரிய ஒரு லக்கேஜ் என்ன இருக்குன்னு தெரியல. பரவாயில்ல, தூக்கி டம்முன்னு போடல. என் பெட்டியெல்லாம் வந்து உடஞ்சிருக்கு. இந்தியாவில் டொமஸ்டிக்குள்ளே போயிட்டு வரும்போது உடஞ்சிது. ஓகே, நம்ம ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக ரெடி. பாய் உகாண்டா. சொல்ல ஓகே, நம்மளுடைய ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம எத்தியோப்பியாவுக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம். பாய் எத்தியோப்பியா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப் என்டேபேயில் போய் இறங்கி உகாண்டாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த ஸ்கை பாருங்களேன், என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது, என்ன அருமையாக வந்து படைச்சிருக்கிறாங்க கடவுளை. ஸோ ஏர்போர்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஃபாரஸ்ட் போல் இருக்குது, ஓப்பன் ஏரியா. சுற்றி அந்த ஃபென்ஸை தாண்டினா அப்படியே கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஏரியா தான். நம்ம ஃப்ளைட் மேலே போயிடுச்சு. வாவ், எத்தியோப்பியா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன் எத்தியோப்பியாவோட வியூஸ்.
இதுவும் கொஞ்சம் அவுட்டரில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஏர்போர்ட் வந்து சிட்டிக்குள்ளே இல்லைன்னு நினைக்கிறேன், வெளியே தான் இருக்குதுன்னு. ஏன்னா வீடெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இங்கே. ஸோ இங்கேருந்து சிட்டிக்கு கொஞ்சம் தூரம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நம்ம எத்தியோப்பியாவோட இடத்த பார்க்கலாம், அடிஸ் அபாப். ஸோ இதுதான் அடிஸ் அபாபோட ஒரு அவுட்ஸ்கட்ஸான ஒரு இடம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. மோஸ்ட்லி நம்ம இந்தியன்ஸ் தான் வச்சுருப்பாங்க இந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாம். என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள், அடிஸ் அபாப், எத்தியோப்பியா. ஓகே, நம்ம எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸோட சாப்பாடு அதே ரைஸு, பட் இந்த தடவை சிக்கன். நான் இந்த தடவை சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அதை டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். இதில் வந்து ஒரு பிஸ்கட் கொடுத்துருந்தாங்க, அந்த பிஸ்கட்டும் எனக்கு பிடிச்சிருந்தது. நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஸ்கை பார்க்கும்பொழுது தான் நிறைய காரியங்கள் வந்து மனசில் தோணுச்சு. எவ்வளோ பெரிய உலகம். இதில் இங்கே பார்க்குற இந்த மேகங்களெல்லாம் பார்க்கும்பொழுது இது சாதாரணமாக தெரியும். இந்த மேகங்கள் தான் வந்து நம்மளுடைய இயற்கையோட இது வந்து கண்ட்ரோல் பண்ணுது. மேலேருந்து பார்த்தா எல்லாமே ரொம்ப சின்னதாக தெரியுது. வாழ்க்கையே ரொம்ப சின்னது தான். ஸோ நம்ம நினச்சிக்கலாம் நிறைய பிரச்சனை இருக்குது, என் பிரச்சனை பெருசுன்னு. மேலேருந்து பார்த்தா எதுவுமே தெரியல, எல்லாமே சின்னது தான். ஸோ நான் ஏதோ நிறைய லெக்சர் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ என்னோடய மனசில் தோணுச்சு என்னென்னா, நம்ம வாழ்க்கையை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கணும், சுலபமாக எடுத்துக்கணும். நம்ம பிரச்சனையை வந்து மேக்னிஃபை பண்ணக்கூடாது, பெருசாக ஆக்கக்கூடாது. அது ரொம்ப சின்னது தான். மேலேருந்து பார்த்தா எல்லாமே சின்னது தான். சரி, நம்ம அஃபிஷியலாக உகாண்டாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ உகாண்டாவோட இதில் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம அவங்களுடைய ஸ்கையில் தான் பறந்துட்டுருக்கோம். ஃபுல்லாக எவ்வளோ மரம் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நிறைய மரங்கள் இருக்குங்க. நம்ம ஃப்ளைட் இப்பொழுது உகாண்டாவில் தரையிறங்க போகிறது. ஸோ இதுதான் வந்து பெரிய ஒரு லேக் விக்டோரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லேக்கு. இந்த லேக்கு வந்து நிறைய கண்ட்ரி வந்து ஷேர் பண்ணுது, அதில் உகாண்டாவும் வந்து ஷேர் பண்ணுது. ஸோ இந்த சன்னோடைய ரிஃப்ளெக்ஷன் அதில் படும்பொழுது பாருங்கள், அந்த லேக் விக்டோரியாவில் என்னம்மா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ ஏர்போர்ட் என்டர்பே கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த லேக் விக்டோரியாவை ஒட்டியே இருக்குது. ஸோ நம்ம ஃப்ளைட் இப்போது லேண்ட் ஆக போகுது. நான் போன இது வந்து தூங்கிட்டேன், ஞாபகம் இருக்குங்களா? போன இதில் வந்து அடிஸ் அபாப் இது பண்ணும்போது தூங்கிட்டேன். அப்போ வந்து லேண்டிங் காட்டல. இப்போது இதுக்காகவே முடிச்சிருந்து முன்னாடியே தூங்கிட்டேன். இதுக்காக தூங்கிட்டு எழுந்துட்டு இப்போ வந்து நம்ம லேக் விக்டோரியா ஒட்டி இருக்கிற என்டர்பேயில் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிற வீடியோ உங்களுக்காக. அந்த சன்னோட ரிஃப்ளெக்ஷனில் நம்ம ஃப்ளைட்டு லேண்ட் ஆகுறதுல என்னமா இருக்குது பாருங்கள். வெல்கம் டு உகாண்டா. ஸோ நம்ம ஃப்ளைட் இப்போது உகாண்டாக்குள்ளே இறங்கி நம்ம ஃப்ளைட் இப்போ உகாண்டாக்குள்ளே லேண்ட் ஆகி பார்க் பண்ண போகிறாங்க. நம்ம அங்கே இருக்க பில்டிங்கை க்ராஸ் பண்ணி
இமிக்ரேஷனை முடித்து உகாண்டாக்குள்ளே போக போகிறோம். வெல்கம் டு என்டபே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். வெல்கம் டு என்டபே உகாண்டா. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லேண்ட் ஆகிட்டோம். இமிக்ரேஷன் முடித்து இனி நம்ம கம்பாலா போகிற வேலை தான். இப்போது இமிக்ரேஷனுக்குள்ளே என்னால் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதனால் சாரி, அந்த இமிக்ரேஷன் பார்ட் மட்டும் என்னால் காட்ட முடியாது. நம்ம இமிக்ரேஷன் முடித்து நம்ம பார்க்கலாம் வாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இமிக்ரேஷன் முடிச்சிட்டோம். இனி நம்ம நெக்ஸ்ட்டு சீரீஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ப்ளீஸ் கண்டினியூ டு வாட்ச் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த சீரீஸில் கம்பாலாக்குள்ளே போகிறத வந்து பார்ப்போம்.